மனதாரணம் குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. இப்போ நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் இருக்கிறீங்களா? சரி, இப்போ பாஸ்டர் நம்மளுக்கு ஜெபம் பண்ணி இந்த வருஷத்தினுடைய இந்த சண்டே ஸ்கூல் ஆனுவல் ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அமைதியாக இருக்கணும், எல்லாரும் பேசக்கூடாது, சரிங்களா? நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். பிள்ளைங்களை யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் கண்ணை மூடுங்க, பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினால் ஆண்டவர் இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் நம்முடைய கல்வாரின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு நிறைய கிருபைகளையும் தாளந்துகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீங்கள் தந்து இருக்கிறீங்க, அதை உம்முடைய நாமத்து நிமித்தம் பிள்ளைகள் அதை பயன்படுத்த போகிறாங்க. இதிலே உம்முடைய நாமம் விளங்குவதாக, உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் உம்முடையவர்களாய் மாறுவார்களாக. இந்த நிகழ்ச்சிகள் மூலமாய் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய நாமம் ஆண்டவரை ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் ஆண்டவரை தேவன் நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய ஆண்டவரை தயவுள்ள சித்தத்தை வெளிப்படுத்துவீராக. பாடல்கள் மூலமாய், நிகழ்ச்சிகள் மூலமாய் ஆண்டவர் வருகிற மக்களை நீங்க சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த கூட்டத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களுடைய வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் கட்டப்பட்டு போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நீங்க சிறப்பாய் நடத்தி தர பரலோக தேவன் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். வணக்கம் திருநீர்மலை மக்களே, அகைன் உங்களை இந்த ஸ்டேஜில் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். வெல்கம் டு அவர் கிரேஸ் அப்போஸ்டலிக் கிறிஸ்டியன் அசம்பிளி திருநீர்மலை அண்ட் அவர் சண்டே ஸ்கூல் ஆனுவல் ப்ரோக்ராம். கிளாஸ் பண்ண மாட்டீங்களா? ஒரு வருஷம் கழிச்சு பண்ணுறோம் இல்லையா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வெல்கம் டான்ஸ் பார்க்க போகிறோம். வெல்கம் டான்ஸ் கொடுக்கறதுக்காக எங்கள் சார்பாக ஹர்னி வர போகிறாங்க. உங்கள் கைகளை தட்டி அவங்கள வரவேங்க. இறைவானே ஒரு சங்கீதம், அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம். இறைவானே ஒரு சங்கீதம், உன் கரம் தவழும் திரு யாழிசை, அதில் என் மனம் நீட்டிடும் தமிழ் எழிசை. இறைவானே சங்கீதம், அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம். இறைவானே ஒரு
சங்கீதம். புல்லாங்குழலென தனித்திருந்தே அதில் இசையாய் என் மனம் புகுந்திடுவார். புல்லாங்குழலென தனித்திருந்தே அதில் இசையாய் என் மனம் புகுந்திடுவார். பாவிய நெஞ்சமும் துயில் கலையும் புது பாடலால் உன்னகம் இணைந்திடுமே. எரிகின்ற சுடராக வெண்மீன்கள் உன்வானில் என எங்கு திரியாக ஏற்றாயு இறைவா. காற்றாகி ஊற்றாகி கார்மேக மழையாகி வாழ்வாகி வழியாகி வாராயு இறைவா. வாராயு இறைவா. இறைவா நீ ஒரு சங்கீதம், அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம். இறைவா நீ ஒரு சங்கீதம், உன் கரம் தவழும் திரு யாழிசை, அதில் என் மனம் நீட்டிடும் தமிழ் எழிசை. இறைவா நீ ஒரு சங்கீதம், அதில் இணைந்தே பாடிடும் என் கீதம். இறைவா நீ ஒரு சங்கீதம். ஹர்னி அக்கா எப்படி ஆடினாங்க? சூப்பராக ஆடினாங்களா? அப்போ கிளாப் தட்டணுமா இல்லையா? நல்லாவே வெல்கம் பண்ணிட்டாங்க எங்கள் அருணி. ஓகே, இப்போ வந்து எங்களோட சுட்டீஸ் வந்து குட்டி குட்டி பூவா என்ற ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. அவங்களையும் கைத்தட்டி வரவேற்போம். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே, என் கையிலே தூக்கியே கொஞ்சுவேன். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. ஜொலியான மூச்சும் விட்டு பூமிய தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. ஜொலியான மூச்சும் விட்டு பூமிய தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. செல்லமே 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 எங்க கூடவே என்றுமே இருந்துட்டா. எல்லாமே take it easy தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி
நம்ம சுட்டீஸ்க்கு. சுட்டீஸ்லாம் சூப்பராக ஆனாங்கல்ல. இப்போ அடுத்ததாக நம்ம மெமரி வேர்ஸாக நம்ம ரேச்சல் வர போகிறாங்க. அதுக்கு ஒரு முன்னாடியே கைத்தட்டல் கொடுத்துருங்க. சங்கீதம் சங்கீதம் 1 முதல் 6. குன்மார்க்கனுடைய ஆலோசனையை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனோ பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கனோ அப்படியறாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். ஆகையால் நீதிமான்கள் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிற்கப்படுவதில்லை. கர்த்தர் நீதிமான் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழியோ அழியும். சங்கீதம் 91 1 முதல் 16. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லோருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்புகிறவர் என்று சொல்வேன். என் கோட்டை, என் தேவன், நான் நம்புகிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேணுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைக்கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாமல் இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 உன் வலது பரத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உனக்கு அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். உனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ தாவரமாய் வைத்துக்கொள்வாய். ஆகையால் பொல்லாப்பு நீ நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அவர் தம் தூதர்களிடம் கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரிய பாம்பில் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சேர்ப்பத்தையும் வீழ்த்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நானே அவனை அறிவிப்பேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை ரட்சித்து அவனை கனப்படுத்துவேன். அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாக அவனை தித்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நல்லாவே மெமரி வேர்ஸ் சொன்னாங்க. அடுத்ததாக புதிய ஏற்பாடு புத்தகத்தின் இண்டெக்ஸ் சொல்ல வராங்க ஜூடா. புதிய ஏற்பாடு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பீலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாசியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபேனியர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதாஸ், வெளிப்படுத்தின விசேஷம். புதிய ஏற்பாடு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலைமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 யோவான், 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். நல்லாவே சொன்னாங்க.
உங்கள் எல்லார் முகத்தையும் பார்க்கும்போதே தெரியுது இதுக்கப்புறம் டான்ஸ் போடுவாங்களா, இதுக்கப்புறமாச்சும் டான்ஸ் வருமானு தெரியுது. இப்போது டான்ஸ் தான் ஆட வராங்க, கோலாட்டம் ஆட வராங்க, கேர்ள்ஸ் டான்ஸ். மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் 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 கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லாமே நமக்கு தந்திடுவார். இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே. மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் 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 கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயரங்களை நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். உயரங்களை நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். பயங்களை போக்கி நடத்திடுவார். இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே. மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் 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 கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார் நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆசிகளை பொழிந்திடுவார், சந்தோஷம்
டான்ஸ் கோலாட்டம் சூப்பராக ஆடினாங்க. நம்ம அடுத்ததாக சேவல் தான் கொக்கரக்கோன்னு கூவுமா நாங்களும் கூவோன்னு சொல்லி நம்ம பாய்ஸ் டான்ஸ் ஆட வராங்க. எல்லாம் பரத்த கைத்தட்டலோட கூப்பிடுங்க. வாசல் நான் போற இடம் பார்த்து நான் முன்ன போல இல்ல இப்போ ராஜா வீட்டு பிள்ளை ஐத்தியமா அலைஞ்சேனே தெரிஞ்சேனே என்ன பக்குவமா தான் பக்கமா சேர்த்துக்கினாரே இப்ப குறையதும் இல்ல நான் ராஜா வீட்டு பிள்ளை இனி தப்பு செய்ய மாட்டேன் நான் ராஜா போட்ட பிள்ளை இப்ப குறையதும் இல்ல நான் ராஜா வீட்டு பிள்ளை இனி தப்பு செய்ய மாட்டேன் நான் ராஜா போட்ட பிள்ளை நிரந்தர சந்தோஷத்தை சுதந்திரமா தந்தாரே ராஜா வீட்டு புள்ள. சூப்பராக ஆடினாங்க. ஓகேவா, அடுத்ததாக நம்ம கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். ப்ரைஸ் லாட். சரி, இப்போ கிஃப்ட் நேரம். எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கலாமா? ரெகுலர் அட்டண்டன்ஸ் சண்டே ஸ்கூல் அப்போது ரெகுலராக வரவங்களுக்கு நாங்கள் ஒரு 11 பேரை சூஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இப்போ கிஃப்ட் கொடுக்கலாம். எல்லோரும் கிளாப் பண்ணுங்கள். அவங்களுக்கு gift கொடுக்கறதுக்காக நம்ம ஜான்ராஜ் தாத்தாவை கூப்பிடலாம். தார்னி, கிளாப் பண்ணுங்க எல்லாரும். தர்ஷினி, சுபஸ்ரீ, யாமினி, அஷ்மிதி, சாய்ராம், ஜூடா, ஜெர்சன், ரேச்சல், சாம், ரேச்சல், நெக்ஸ்ட்டு மெமரி வேர்ஸ் நம்ம பாஸ்டரை கூப்பிடலாமா? நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான கிஃப்ட். இந்த டான்ஸ்க்குலாம் கொரியோகிராஃப் பண்ண 2 பேரை கூப்பிடலாமா?
பார் வானமே வெடிக்குது. மலர் மன்னன். ஹரிணி நம்மளுக்காக பரதநாட்டியம்லாம் ஆடினாங்க. நல்லா கிளாப் பண்ணலாமே. கேர்ள்ஸ் டான்ஸ் பார்க்கலாம். நாட்டுப்புற பாடல்கள் வந்துடுங்க. பின்னால் பவரே மண்ணாள வந்தாரே, நமக்காக நம்மிடையே தெய்வம் இங்கே பிறந்திருக்க, பண்டிகையை கொண்டாடுங்களே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்ப பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்ப பிறந்தாரே. கொண்டாடுவோம் வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். தந்தர 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 தந்தானா, தந்தர 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 தந்தானா. பெத்லகேமின் நகரினிலே மாடடையோ குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்ப பிறந்தாரே. மகிழ அன்பை பகிர தேவன் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே ஆடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே.
நாட்டுப்புற பாடல் சூப்பராக இருந்துச்சா? நல்லா ஆடினாங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டிமன்றம் பார்க்கலாம். இங்க கூடியுள்ள சபையோருக்கும் பெரியோருக்கும் சிறியோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது ஒரு 2 மணி நேரத்திற்கு செய்தியும் சொல்லணும், சிந்திக்கவும் வைக்கணும், சிரிக்கவும் வைக்கணும். சிரிக்க வச்சுட்டா உடனே சொல்லிடுவாங்க, ஆளு சரியில்லைங்க, சின்ன ஆளா கொண்டு வந்துட்டாங்க, நடுவர் சரியில்லைங்க, சிரிக்கிற இடமா இது, அப்புறம் அவ்வளவுதான். அப்போ சிரிக்கவும் வைக்கணும், சிந்திக்கவும் வைக்கணும் என்ற தலைப்புல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கிறிஸ்துவை அறிவிப்பதில் சிறந்தது வார்த்தையா வாழ்க்கையா என்ற தலைப்புல பேச வந்திருக்கிறோம். கிறிஸ்துவை அறிவிக்கிறது எப்படியெல்லாம் அறிவிக்கலாம், கிறிஸ்துவை பற்றி செய்தியை சொல்லணும்னா எந்த வழியில சொல்லலாம். இந்த பக்கத்துல ஒரு 3 பேரு, நிறைய வார்த்தை இருக்குங்க, பைபிள்ல நிறைய வார்த்தை இருக்கு, கிறிஸ்து நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க, எடுத்து சொல்ல வந்திருக்காங்க. அபி, பூஜா, யாமினி, இந்த 3 பேரு வார்த்தை மட்டும் இருந்துட்டா போதுமா? இல்லங்க, வாழ்க்கையும் வேணும், வாழ்க்கை தான் உயிர். வாழ்ந்து மக்கள் மத்தியில விதைக்க வந்திருக்காங்க ஹர்னி, ஷீலா, சந்தியா. இப்போது கிறிஸ்துவை அறிவிப்பதில் சிறந்தது வார்த்தையே என்ற அணியில் தொடங்குகிறது. தங்கள் அணிக்கு வெற்றியை தேடி வருகிறார் அபி. கூடியுள்ள சபையாருக்கும் பெரியோருக்கும் சிறியோருக்கும் என் முதன்கண் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, விசுவாசனா என்னன்னு தெரியுமா? தெரியுமே, சினிமா படம் தானே. நடுவர் அவர்களே, இது சிரிப்பு பட்டிமன்றம் இல்ல, சீரியஸா சிந்திக்க வேண்டிய பட்டிமன்றம். உங்க சினிமா முகத்தை விட்டு வெளியே வாங்க. விசுவாசம்னா ஆழமான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, அதுதாங்க விசுவாசம். நம்ம எல்லாருக்கும் ஒரு வசனம் தெரியும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சரியா சொன்னீங்க போங்க. ஆனா விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும்னா வசனம் இருக்கு, இது தெரியுமா உங்களுக்கு? இருமா டாபிக்க விட்டு எங்கேயோ போற மாதிரி இருக்கு, தலைப்புக்குள்ள வாமா. நடுவர் அவர்களே, சற்று பொறுங்க. இந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லைன்னா எதையும் சாதிக்கவும் முடியாது, தேவனுக்கு பிரியமாவும் இருக்க முடியாது. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? விசுவாசம் கேள்வினால வரும், அதாவது கேட்கறதுனால வரும், தேவனுடைய வசனத்தினால வரும். அதுதாங்க விசுவாசம். பவுல் சொல்றாரு, பிரசங்கிக்கிறவர் இல்லாவிட்டால் எப்படிதான் கேள்விப்படுவீர்கள் என்று எழுதியிருக்கிறார். வாழ்க்கை தான் முக்கியம்னா ஏசியா உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் சொன்னாரு. எனவே வாழ்க்கையை விட வார்த்தை தான் முக்கியம்னு என் உரையை முடித்து ஒரு கருத்தை பதிவு செஞ்சாங்க அபிநயா. அதாவது விசுவாசம் தேவ வசனத்தினால வரும், நல்ல ஒரு வார்த்தை. அபிநயா, உங்களுக்கு ஒரு கைத்தட்டு. நீங்கள் இவ்வளோ பேசியும் இல்லைங்க, வார்த்தைக்காக பேச இங்கே 3 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம். அந்த வகையில் பேச வராங்க ஹர்னி. இங்கே கூடி உள்ள பெரியோருக்கும் சிறியோருக்கும் எனக்கு வாய்ப்பு தந்த சபையாருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். எனக்கு முன்னாடி பேசின சகோதரி சொன்னாங்க வார்த்தை தான் முக்கியம்னு. அவங்க சொல்லும்போது இயேசு உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஹலோ சிஸ்டர், இயேசு உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு முன்னாடி எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, கேளுங்க. எதுக்காக காத்திருங்கள் என்று சொன்னாராச்சு தெரியுமா? அதுவும் தெரியாது, இருங்க நானே சொல்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னார். அது தெரியுமா? இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நடுவர் அவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேட்குறீங்களா? சொல்லுமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சர்ச்சுக்கு போவாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. அக்கா வாயிலையும் வெத்தலை பாக்கு போட்டிருந்தாங்க. அக்கா சர்ச்சுக்கு போறிய, வாயில் வெத்தலை பாக்கு போடலாமான்னு கேட்டேன். அதுக்கு அந்த அக்கா சொன்னாங்க, எப்பா போடி, அதுக்கு தண்டி என் வீட்டுக்கார அச்சு வாயை வச்சிட்டான்னு சொன்னாங்க. நாக்கா சொல்கிறேன், அப்படின்னாக்கா சொன்னேன்னு கேட்டேன். சுவிசேஷம் சொன்னேடின்னு சொன்னாங்க. அப்படி என்னக்கா சுவிசேஷம் சொன்னேன்னு கேட்டேன். நீ குச்சி செத்து நரகத்துக்கு தயா போவேன்னு சொன்னாங்க. அதுக்கு போய் அச்சு வாயை வச்சிட்டாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க.
1 பேதுரு 3:2 மனைவிகளே நடக்கையினால் புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள். எனவே பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கையினால் ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள், தவிர உபதேசத்தினால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. எனவே வார்த்தையை விட வாழ்க்கை தான் முக்கியம் என்று என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சபாஷ், சரியான போட்டி. நல்ல ஒரு கதையை சொன்னாங்க. இந்த பக்கம் திரும்பிட போகிறீங்க, நடுவர் சரியாக சொல்லலை அப்படின்னு நடுவரை வாயை அடித்து குழப்பிட போகிறீங்க. உங்ககிட்ட மட்டும் வார்த்தையை கேட்டுட்டோம், வாழ்க்கை தான் பெருசுன்னு பேசிட்டீங்க. இருந்தும் நாங்கள் இல்லைங்க, வார்த்தை தாங்க பெருசு, வார்த்தை தாங்க கிறிஸ்துவின் வாழ்க்கையில் சிறந்தது அப்படின்னு பேச வராங்க பூஜா. இங்கு கூடி உள்ள சிறியோருக்கும் பெரியோருக்கும் என் சபையாருக்கும் என் முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, வாழ்க்கை தானே முக்கியம்னு சொன்னவங்க ரொம்ப அழகாக பேசினாங்க. பேஸ் பின்னிட்டாங்க போங்க. என்னம்மா சேம் சைடு கோல் போடுற மாதிரி தெரியுது? கொஞ்சம் பொறுங்க நடுவரே, நான் இன்னும் முடிக்கல. வாழ்க்கை தானே முக்கியம்னு சொன்னாங்க, வாயை முடிட்டு இருக்க வேண்டியதானே எதுக்குங்க வாழ்க்கையே பேசணும்? ஏன்னா வெறும் வாழ்க்கையை வச்சு இந்த பட்டிமன்றத்தில் கூட ஜெயிக்க முடியலன்னா அப்போ எங்கேருந்துங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறது? அழுகிற பிள்ளை தாங்க பால் குடிக்கும், வாய் திறந்து பேசினாதாங்க வாய் உள்ள பிள்ளை ஜெயிக்கும். எனவே வாழ்க்கையை விட வார்த்தை தான் முக்கியம்னு என் உரையை முடிக்கிறேன். நல்ல ஒரு கருத்தை பதிவு செஞ்சாங்க பூஜா. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோங்க, எங்களுக்கு வாழ்க்கை தாங்க சிறந்தது அப்படின்னு பேச வராங்க இந்த அணியிலேருந்து ஷீலா. இங்கே கூடி உள்ள சிறியோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் சபையார் யாவருக்கும் என் அன்பு நடுவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா, ஏட்டு சொரக்கா கூட்டுக்கு ஆகுமா? மூச்சுக்கு மூச்சு விசுவாசன பேச்சு, பண தேவைன்னு வந்தால் விசுவாசம் போச்சு. பணத்துக்காக மாறுவாடை தேடி போகிறாங்க சிலர். வெறும் கையில் காக்காவை ஓட்டாமல் கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. ஏங்க மிஷினரிங்கெல்லாம் ஆதியாகமத்தில் ஆபிரகாம் இதை பண்ணார், யாத்ராகமத்தில் மோசை இதை பண்ணார், இப்படியெல்லாமா பேசினாங்க? நவீன காலத்தில் எளிமையான ஜனங்களுக்கு பிரசங்கம்லாம் அவ்வளோ பண்ணலை. இயேசுவோட அன்பை வெளிப்படுத்தி காமிச்சாங்க. அதுவும் எப்படி? சகிச்சு மன்னிச்சு அவரோட அன்பை வெளிப்படுத்தி காமிச்சாங்க. எனவே வார்த்தை இல்லை, வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்கு உதாரணமாக நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கோங்க. ஒரு பிரசங்கியார் ஒருவர் சபை நடத்துறதுக்காக வீட்டிலேருந்து கிளம்புனார். வீட்டை விட்டு வெளியே வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு நாட்டுக்கோழி வந்து முட்டை போட ஒதுங்கி இருந்துச்சு. அதை அவர் பார்த்துட்டு, நாட்டுக்கோழி இருக்கே, சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கத்து வீட்டு நாட்டுக்கோழி, அதுவும் அவங்க வீட்டு நாட்டுக்கோழி இல்லை, பக்கத்து வீட்டு நாட்டுக்கோழி எடுத்துன்னு வந்து அவங்க மனைவிக்கிட்ட சமைச்சு கொடுமா, நான் பிரசங்கம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். திரும்ப பிரசங்கம்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது, எங்கே சமைச்சு வச்சுட்டியா, எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவங்க மனைவிகிட்ட கேட்டாராம். அதுக்கு அவங்க மனைவி, ஏங்க நீங்கள் தானேங்க பிரசங்கம் பண்ணீங்க, களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி, களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி, அதற்கு ஏண்டி ஊருக்கு உபதேசம் பண்ணே, உனக்கு இல்லடி என் கண்ணே அப்படின்னு சொல்லி என்று சொன்னாராம். எனவே வார்த்தை இல்லை, வாழ்க்கை தான் முக்கியம்னு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்போது பக்கத்து வீட்டு கோழியை எடுக்கலான்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன தான் இப்படி பேசினாலும் இல்லைங்க, எங்களுக்கு வார்த்தை தாங்க முக்கியம் அப்படின்னு இன்னமும் இந்த சைடில் உட்காந்துருக்காங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அந்த வகையில் பேச வராங்க யாமினி. வாங்க யாமினி. இங்கே கூடியுள்ள சிறியோருக்கும் பெரியோருக்கும் எனக்கு வாய்ப்பு தந்த சபையாருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருட்டு தொழிலை செய்துக்கிட்டு திருடாதே பிரச்சாரம் பண்ண சொல்லி இங்கே யாரும் சொல்லலை. ஆனால் வாழ்க்கை முக்கியமில்லை, வார்த்தை தான் முக்கியம்னு வாழ்க்கை தான் முக்கியம்னு சொன்னால் எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? சரி, ஒரு வாதத்துக்கு நீங்கள் சொல்லுறது போல் வச்சுக்குவோம். இயேசு சொன்னார், பேதுருக்கிட்ட ஆழத்தில் வலையை போடுன்னு சொன்னார். உடனே பேதுரு, இயேசு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை பற்றி 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு வரேன்னு நான் சொன்னார். சரி, அதை விடுங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. வாழ்க்கையை பார்த்தா ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையே, வார்த்தையை கேட்டுதானே ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால் வார்த்தை தான் முக்கியம்னு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் சொன்னதை பார்த்தா வாய் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் போல இருக்குதே.
சரிங்க, நீங்கள் பேசுனதாவே வச்சுக்கிட்டோம். இருந்தாலும் இல்லைங்க, வாழ்க்கை தாங்க முக்கியம்னு பேச வராங்க இந்த அணியிலிருந்து சந்தியா. இங்கே கூடியுள்ள சிறியோருக்கும் பெரியோருக்கும் இந்த வாய்ப்பை தந்த சபையாருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் மகாத்மா காந்திஜி தெரியுமா? தெரியும். அவங்கள பற்றின ஒரு உண்மையான நடந்த சம்பவம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. காந்திஜி கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு அம்மாவும் அந்த அம்மாவோட பையனும் வந்திருந்தாங்க. அந்த அம்மா காந்திஜி கிட்ட சொல்கிறாங்க, என் பையன் அதிக இனிப்பு சாப்பிட்றாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜென்ரேஷனில் சொல்லணுன்னா ஸ்வீட். அதுக்கு வந்து காந்திஜி சொல்கிறாரு, ஒரு வாரம் கழித்து வாமா அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் ஒரு வாரம் கழித்து வரும்போது திரும்ப ஒரு வாரம் கழித்து வாமா அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப ஒரு வாரம் கழித்து வரும்போது காந்திஜி அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு, இனிமேல் இனிப்பு சாப்பிடக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த அம்மா பார்த்துட்டு சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு நாளே போதுமே, எதுக்கு 2 வாரம் கேட்டிங்க அப்படின்னு பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து காந்திஜி சொல்கிறாங்க, எனக்கு இனிப்பு சாப்பிட்ற பழக்கம் இருக்குமா, எனக்கு வந்து இனிப்பு சாப்பிட்ற பழக்கத்தை விட வந்து எனக்கு 2 வாரம் தேவைப்பட்டது. நான் இனிப்பு சாப்பிடும் போதே இந்த பையனுக்கு எப்படி நான் சொல்ல முடியும் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு, அப்போ அந்த பையன் என்னை கேட்க மாட்டானா அப்படின்னு சொன்னார். அதனால் வாழ்க்கை பேசாமல் வெறும் வாய்ப்பேச்சு எந்த தாக்கத்தையும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது என்று என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு கருத்தை பதிவு செஞ்சாங்க சந்தியா. இப்போ யார் வின்னர்னு அறிவிச்சிடலாமா? என்ன சொல்கிறீங்க? என்ன பதிலே காணோம்? சொல்கிறேன். இந்த உலகத்தில் மனுஷங்களுக்கு மட்டும்தான் வார்த்தை இருக்குது. ஜீவனுள்ள பறவைங்களுக்கோ இல்லை விலங்குகளுக்கோ வார்த்தைன்றது கிடையாது. ஆதியில் வார்த்தை இருந்தது. தேவன் சகலத்தையும் உண்டாக்கினார். வார்த்தைக்கு சக்தி இருக்கிறது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை, இவங்க எல்லாரும் ஒரு சம்பவம் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அந்த சயின்டிஸ்ட் வந்து ஸ்கூல் படிக்கும் போது அவங்க டீச்சர் வந்து என்ன சொன்னாங்க, இவன் நல்லா படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் எழுதி அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா அந்த லெட்டரை படிச்சுட்டு அந்த பையனை கூப்பிட்டு, அந்த பையன் கேட்டானா என்னம்மா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீ நல்லா படிக்கிறியாப்பா, நீ பெரிய ஆளாகி நல்லா வருவியா அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஆனால் அவன் எதிர்காலத்தில் நல்ல ஒரு பெரிய சயின்டிஸ்டாகவே வந்தாடா. அப்போது இது என்னென்னா நம்ம என்ன பேசுகிறோன்றது முக்கியம் இல்லை, என்ன வார்த்தையை நம்ம பேசுகிறோன்றது தான் முக்கியம். கர்த்தர் சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிறார். இதற்கு மிஞ்சினது தீமையில் உண்டாகாது. அந்த தீமை தான் பிசாசு. மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். ஆனால் மனுஷன் தந்திரமானவனாகவும் வார்த்தைகளை வஞ்சகமாகவும் உண்டாக்கினான். பரிசேனையே மாயக்காரன் என்று சொன்னாங்க தெரியுமா? மாயக்காரன்னா நடிகன்னு அர்த்தம். அப்படி சொன்னாங்க. அவன் ஜபம் போலவே அவன் வாழ்க்கை அமையல. யோபு சொன்னார், என் வாயில் வார்த்தையும் என் இருதயத்தின் வார்த்தையும் ஒன்றா இருக்கிறது. அதனால் இங்கு யார் ஜெயிச்சாங்கன்னு முக்கியம் இல்லை, ஆண்டவர் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. அது வார்த்தையோடு நம் வாழ்க்கையை இணைஞ்சா இன்னும் அற்புதமாக இருக்கும் என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். போதும், எங்கே அப்படியே கலையிறீங்க, உட்காருங்க. அடுத்ததாக நம்ம பாய்ஸ் டான்ஸ் பார்க்கலாம். ஏசு ஆண்டவருக்கே நமஸ்காரம். வாங்க. யோ, சாவு குத்தா இல்ல ப்ரோ, பாவத்துல செத்தவங்கள இயேசு உயிரோடு எழுப்பினாரு. அவங்க போடுற செம்ம குத்து. ஆண்டவர்க்கு
நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். Don't care, அதை பத்தி don't care. Okay, 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 இயேசு சொன்னா okay. தேடி வந்தாரே இயேசு, காட்டி கொடுத்தானே யூதாசு, தப்பி போனானே பரபாசு, இயேசு மட்டும்தான் ஏன் பாசு. தேடி வந்தாரே இயேசு, காட்டி கொடுத்தானே யூதாசு, தப்பி போனானே பரபாசு, இயேசு மட்டும்தான் ஏன் பாசு. உலகத்தில் இயேசு தில்ல நாமாசு. Don't care, don't care, don't care, அதை பத்தி don't care. Okay, 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 இயேசு சொன்னா okay. இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். John 3:16, some guys are low the world that you say you want to live because of Son. Whoever believes in Him shall not perish but have eternal life. காட ஒப்பிட்டா நாகூசு, லைஃப்ல எதை தொட்டா செமலாசு, ஜனங்க பார்வையில நாலூசு, ஜீசஸ் டச் பண்ணார் சக்சஸ். காட ஒப்பிட்டா நாகூசு, லைஃப்ல எதை தொட்டா செமலாசு, ஜனங்க பார்வையில நாலூசு, ஜீசஸ் டச் பண்ணார் சக்சஸ். உலகத்தில் இயேசு தில்ல நாமாசு. டாக் டாக் டுமுகு 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 டாக் டாக் டுமுகு 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 டுமுகு. Don't care, don't care, don't care, அதை பத்தி don't care. Okay, 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 இயேசு சொன்னா okay. டாக் டாக் டுமுகு 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 டாக் டாக் டுமுகு 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 டுமுகு. இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். பாய்ஸ் வந்து நல்லா டுமுகு டுமுகுன்னு சொல்லி ஸ்டேஜே வச்சு ஆடுற அளவுக்கு ஆடிட்டானுங்க. அடுத்தது கேர்ள்ஸ் டான்ஸ் பார்ப்போம். அண்ணாந்து ஸ்டாரப்பாரு, ஞானிகளின் தூரப்பாரு, வெத்தலகே மூரப்பாரு.
நம்ம சீனியர் கேர்ள்ஸ் ஆட போகிறத பார்க்கலாம். சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்யம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்யம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம் வள்ளியே தந்தாரே. தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம் வள்ளியே தந்தாரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவரும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में. आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में. आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में. दरबार में हो तेरी स्तुति, दरबार में हो आराधना. दरबार में हो तेरी स्तुति, दरबार में हो आराधना. आया हूँ मैं यहाँ, मैं आशिक तेरा यीशु, मैं आशिक तेरा. मैं आशिक तेरा यीशु, मैं आशिक तेरा. आशिक हूँ मैं तेरा, मैं ना शर्माऊंगा. आशिक हूँ मैं तेरा, मैं ना घबराऊंगा. आशिक हूँ मैं तेरा, मैं ना शर्माऊंगा. आशिक हूँ मैं तेरा, मैं ना घबराऊंगा. यीशु तू मेरा जिंदा खुदा, तू ही तो मेरा है मसीहा. यीशु तू मेरा जिंदा खुदा, तू ही तो मेरा है मसीहा. अरे दाऊद की तरह मैं नाचूंगा यीशु, मैं नाचूंगा. मैं आशिक तेरा यीशु, मैं आशिक तेरा.
சீனியர் கேர்ள் சூப்பராக ஆனாங்க. அப்புறம் இன்னும் முடியல, லாஸ்ட்டாக வந்து ஜூடா ஒரு பாட்டு பாடி முடிக்க போகிறான். ஜூடா வாங்க. இப்போல்லாம் சண்டே கிளாஸ் பாட்டு போல தெரிஞ்ச பார்த்தா தூரம் 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 போ கிட்ட வராதே ஏசப்பா பிள்ளை நான் இல்லை சத்தானே தூரம் 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 போ கிட்ட வராதே ஏசப்பா பிள்ளை நான் இல்லை சத்தானே சிலுவையில் இயேசு உன்னை ஜெயிச்சு விட்டாரே தூரம் 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 போ கிட்ட வராதேன் போ தூரம் 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 போ கிட்ட வராதேன் தூரம் 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 போ கிட்ட வராதே ஏசப்பா பிள்ளை நான் இல்லை சத்தானே தூரம் 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 போ கிட்ட வராதே ஏசப்பா பிள்ளை நான் இல்லை சத்தானே. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? என்ன எதிர்க்க நீ அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா ஆமா அப்படிதான் செய்வான். என்கிட்ட சேலஞ்ச் பண்றியா? உனக்கு எனக்கு ஒரு போட்டு வச்சுக்கலாமா? பாக்ஸிங் நான் ஜெயிச்சிட்டா நீ இயேசுவை பற்றி பாடவே கூடாது. நீ ஜெயிச்சிட்டா நான் இந்த பக்கமே வர மாட்டேன். ஓகேவா? ஓகே. Of desert, son of darkness, folks, we present to you the one and only devil. On the other end, we present to you our second contender tonight, a soldier in the Lord's army, member of the chosen generation, a royal priesthood and a holy nation, son of the Most High God. Ladies and gentlemen, fighting on behalf of all of you here, we present to you Solo. Yes! You know, people, this is how you fight the devil. You know, sometimes we keep watching the devil hit us again and again. You know, but the best way to fight him is to hit him before he starts hitting us. Just like this. Go! நெல்லு மேட்ச் இன்னும் முடியல, இன்னொரு ரவுண்ட் இருக்கு. உனக்கு இன்னும் என்கிட்ட ஃபைன் பண்ண எனர்ஜி இருக்கா? இந்த தடவை நான் ஃபைட் பண்ண போறது இல்ல, என்னுடைய மாஸ்டர், அவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, யூத ராஜ சிங்கம். Jesus Christ! Come on, people, let's cheer up Jesus, for he's the only one who can defeat this roaring lion. Come on, Jesus. Come on. Fight him. Fight him, Jesus. No. No. That's not good. That's not good. Come on, Jesus. No, you can fight. No. Devil is just a start. No, wait a minute. What's happening here? No. இயேசுவே, நீ இவ்வளவு பலவீனமானவரா? உன்னை நம்பினதே வேஸ்ட். சாத்தானே, நீ தான் ஜெயிச்சேன்னு நான் ஒத்துக்கிறேன்.
மை சன், நீ அவன் ஜெயிச்சான்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனிடத்திலே ஒரு கேள்வி கேளு. என்ன கேள்வி? உனக்காக அவன் மரிப்பானான்னு கேளு. என்ன, நான் உனக்காக மதிக்கணுமா? சான்ஸே இல்ல. யூ சிட். நீ என்னை ஏமாத்துறியா? போ. இயேசுவே, நான் கவுண்ட் டவுன் சொல்லும் போது நீங்க எழுந்திருக்கலையே. நீங்க தோத்து போனவங்க, நீங்க எனக்கு வேணாம். மை சன், நீ போறதுக்கு முன்னாடி இந்த மேட்சை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாரு. இயேசுவே, நீங்க தோத்துற நீங்களே பாருங்க. இதை நான் ரீவைண்ட் பண்றேன். No! Who was that? Oh, no, don't beat him! வேணாம், அவர் அடிக்காதீங்க, அவர் அடிக்காதீங்க. இயேசுவே, 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 சாத்தான் உங்களை சிலுவையில் அரைஞ்சது. இல்லை மை சன், நீதான். உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திருரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகளே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம். சிலுவை உடைய பொதுவாக நிறைய பேருக்கு, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் சின்ன வயசில் கேட்டான், ஹீரோனா என்ன பண்ணணும்? அடிக்கணும், ஜெயிக்கணும். ஆனால் ஏசு சிலுவையில் தோற்று போயிட்டாரு, அவர் ஹீரோவா அப்படின்னு கேட்டான். ஒரு நல்லா பாருங்கள், நிறைய பேருக்கு என்னன்னா இயேசு வந்து சிலுவையில் தோற்று போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கிற உலகத்தில் அது ஒரு தோல்வியாக ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் சிலுவைன்றது தோல்வி இல்லை. நாம் ஜெயிக்கிறதுக்காக பலன் உள்ளவனாக இருந்தும் பலனற்றவனை போல, வேதம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் தரித்திரனை போல சிலுவையில் பாடுபட்டார். இன்றைக்கி கூட ஒரு உலகம் இந்த சிலுவையை பாருங்கள், இந்த சிலுவையை பற்றி பேசினாலே பிசாசுக்கு பிடிக்காது. இந்த காட்சியை போடணுன்னு பார்த்தோம், கடைசியில் அது என்னமோ சப்போர்ட் ஆகலை. அதனால் ஒரு காரியம் நமக்கு இன்றைக்கி சொல்ல காரியம் என்னென்னா, சிலுவை என்பது தோல்வி அல்ல, நம்மளை வெற்றியை கொடுப்பதற்காக நமக்காக இயேசு அந்த காட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா தெரியல. அவர் சொல்கிறாரு, நான் அடிப்பட்டது வந்து பிசாசு என்னை அடிக்கலை. நிறைய பேர் நினைக்கிறாங்க யூதர்கள் தான் இயேசு சிலுவையில் அரைஞ்சாங்க, ரோமர்கள் அரைஞ்சாங்க. இல்லை, நம்முடைய பாவத்துக்காக, நாம் பாவம் செய்து நம்ம அழிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக இயேசு நமக்காக பாவமானார். அதுதான் சிலுவையிலே அவர் செய்த காரியம். அதனால் இது காரியங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதா தெரியல. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக அல்லேலூயா சொல்லலாமா? சரி, இந்த ப்ரோக்ராமுடைய முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஒரு முடிவு ஜெபத்துக்குள்ளே கடந்து போகிறோம். எல்லாம் கண்ணு மூடு, கண்ணு. சரி, சண்டே ஸ்கூல் பாட்டு பாடலாமா? 2 சீரு 2 சீரு காதுகள் அவ சத்தம் கேட்க, ஓ சிறு நாவு அவரிடம் பேச, ஓ சிறு இருதயம்
அவருக்கு கொடுக்க ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே, என்றென்றும் உமக்கே கீழ்ப்படிந்திருப்பேன். ஆமென். இல்லை, கண்கள் மூடுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த சில்ட்ரன்ஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த சிறுவர் ஊழியத்தை கத்த நீர் எங்களுக்கு நடத்தி தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா, நீ சொல்லியிருக்கிறவனமாக அவளுக்கு இடம் கொள்ளுங்கள், தடை பண்ணாதீர்கள் சொல்லியிருக்கிறீர் கத்தாவே. இந்த பிள்ளைகள் மூலமாய் நீர் ஆண்டவரே பாலகர் வாயிலே துடியை உண்டு பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படியாகவே நீ இந்த நாளில் மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கண்ட ஒவ்வொருவரும் கத்த நீர் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்துங்கப்பா. மீட்பரட்சமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்மாவே கத்தரை சோதரி, என் முழுமே என் ஆத்மாவே கத்தரை சோதரி, கத்த செய்த சகல மறவாதே. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. சாத்தான் தீங்கு செய்ய எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை. ஒரு சத்தமாக சொல்லுமா? சரி.